வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக கவிதா சுந்தர். சென்னை தரமணியில் செயின் பறிப்பு கொள்ளையன் ஜாஃபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. திருடப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் சென்னையில் மாரடைப்பால் காலமானார். இதய அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வு எடுத்து வந்த நிலையில் திடீர் மரணம். இளம் வயதில் மனோஜ் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குநர் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இயக்குநர் அமீர், நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட திரையுலகினர் பலரும் இரங்கல். சென்னை நீலாங்கரையில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நடிகர் மனோஜின் உடல். திரையுலக பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. பாரதி ராஜா இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் மனோஜ். வருஷமெல்லாம் வசந்தம், கடல் பூக்கள், சமுத்திரம், விருமன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனம் கவர்ந்தவர். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்திப்பு. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பால் தமிழக அரசியலில் பரபரப்பு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் ஊழல் புயல் உடனடியாக நின்றுவிடும். மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டவிரோதம் வெள்ளம் போல் பாய்வதாக அதிமுக எம்பி தம்பிதுரை பேசியிருந்த நிலையில் பதில். இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல. 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. இருமொழிக் கொள்கைதான் அரை நூற்றாண்டு தமிழகத்தை வளர்த்து வந்துள்ளது. இது பணப்பிரச்சினை அல்ல, நம் இனப்பிரச்சினை. பணமே வேண்டாம், தாய்மொழியை காப்போம் என்றும் பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை என அழைத்த அதிமுக MLA. பழக்கதோஷத்தில் கூறிவிட்டேன் என சமாளிப்பு. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியதாக புகார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல். உள்ளாட்சிகளில் உள்ள காலி பதவி இடங்களை நிரப்ப வரும் மே மாதத்தில் இடைத்தேர்தல். மாநில தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. தமிழகத்தில் 10 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ஈரோடு எஸ்பியாக பணியாற்றிய ஜவஹர் சிபிசிஐடி சென்னை வடக்கு மண்டல எஸ்பியாக நியமனம். நெல்லை டிஐஜியாக இருந்த மூர்த்தியை ராமநாதபுரத்திற்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. நெல்லையில் முன்னாள் ஓய்வு எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை சம்பவத்தை தொடர்ந்து மாற்றம் என தகவல். சுங்கசாவடி கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. சுங்கசாவடி கட்டண உயர்வு பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார பளுவை ஏற்றும் நிலையை உருவாக்கும் என்றும் அறிக்கை. வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். சென்னை தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என புகார். இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். மாணவர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சம்மன். 27ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இலவச பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வீடாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. ஆளே இல்லாத வீட்டிற்கு எப்படி பட்டா வழங்க முடியும் என தாசில்தாரிடம் சரமாரி கேள்வி. திண்டிவனம் அருகே தரைப்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி பலி. முறையான எச்சரிக்கை பலகை இல்லாததும் வெளிச்சமின்மையுமே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் பாதி விலைக்கு பைக் தருவதாக கூறி மோசடி. 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து ஏமாற்றிய கும்பலுக்கு வலைவீச்சு. திருக்கோவிலூர் அருகே கட்டுமான பணியின் போது இடிந்து விழுந்த பயணியர் நிழற்குடை. தரமான முறையில் பணிகள் நடைபெறாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராசிபுரம் அருகே இடுகாட்டில் ஒரே இடத்தில் எரிந்து கிடந்த 6 மண்டை ஓடுகள். மாந்திரீகமா கொலையா என போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பயணியை ஏற்ற மறுத்த அரசு பேருந்து நடத்துனர். பொதுமக்கள் வீடியோ எடுத்ததை கண்டதும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சிய காட்சி. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8,185 ரூபாய்க்கும் 1 சவரன் 65,480 ரூபாய்க்கும் விற்பனை.
தூத்துக்குடியில் பட்டியலின மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு. வாணியம்பாடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் இயக்கிய அரசு ஓட்டுநர் முனிராஜ், நடத்துனர் அசோக் சஸ்பெண்ட். ஓடும் பேருந்தை +2 மாணவி துரத்தி சென்று ஏறும் காட்சிகள் வெளியான நிலையில் போக்குவரத்து துறை அதிரடி. ரவுடி ஜான் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்த துரைசாமி என்பவர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரண். ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் திருப்பூர் சிறையில் அடைக்க உத்தரவு. தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் மாணவர்கள் உற்சாகம். தஞ்சையில் ஒருவருக்கொருவர் சட்டையில் மை தெளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய மாணவர்களை விரட்டிய காவல்துறை. திருப்பூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. 6 மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் தேர்வறை கண்காணிப்பாளராக இருந்த ஆசிரியர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே +2 தேர்வின் போது மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆசிரியர் கைதான விவகாரம். ஆசிரியருக்கு ஆதரவாக கருப்பு பட்டை அணிந்து வந்த சக ஆசிரியர்கள் உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 2 லட்சம் இழந்ததால் மலை உச்சியில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. 35 நாட்களுக்கு பின்னர் அழுகிய நிலையில் சடலம் மீட்பு. தமிழகம் முழுவதும் பேருந்துகளில் வயதான பெண்களிடம் மயக்க மருந்து கொடுத்து நகை பறித்த கள்ளக்காதல் ஜோடியை கைது செய்த தாம்பரம் போலீஸ். நகைகளை காட்சிக்கு வைத்தபோது இதெல்லாம் ஒரு திருட்டா என அசால்ட்டாக போஸ் கொடுக்காமல் சென்ற குற்றவாளிகள். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கடன் தவணை கட்டாததால் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய தனியார் நிதி நிறுவனம். மனமுடைந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் சிக்கிய விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் 3 நீதிபதிகள் கொண்ட குழு விசாரணை. ஊழலில் சிக்குவோரை மாற்றும் இடமா அலகாபாத் உயர்நீதிமன்றம் என கேள்வி எழுப்பி வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு. மும்பை தாராவியில் கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றப்பட்ட லாரியில் திடீர் தீ விபத்து. கேஸ் கசிந்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. மும்பை ஐஐடி வளாக பகுதியில் திடீரென புகுந்த முதலையால் பரபரப்பு. பொதுமக்கள், மாணவர்கள் அச்சமடைந்த நிலையில் தானாகவே ஏரிக்குள் சென்ற முதலை. தங்க கடத்தல் விவகாரத்தில் ஹவாலா மூலம் பணம் கொடுக்கப்பட்டதாக நடிகை ரன்யா ராவ் ஒப்புக்கொண்டுள்ளதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் வாதம். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததால் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது பெங்களூரு நீதிமன்றம். ஹரியானாவில் உள்ள காவல் நிலையத்தில் தனது கணவரை தாக்கிய குத்துச்சண்டை வீராங்கனை. வரதட்சணை புகாரில் இருவரும் காவல் நிலையம் சென்ற நிலையில் திடீர் தாக்குதல். முன்பெல்லாம் காதல் தோல்வி என்றால் தாடி வளர்ப்பார்கள். இப்போது காதலிப்பதற்காகவே தாடி வளர்க்கிறார்கள். மதுரையில் பெண்கள் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் நடிகர் விக்ரம் கலகல பேச்சு. மாதவன், சித்தார்த், நயன்தாரா நடித்துள்ள டெஸ்ட் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. டீசர் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ட்ரெய்லருக்கும் அமோக வரவேற்பு. சென்னையில் CISF விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்கேற்ற தோனி. மேடையில் பேசியபோது தண்ணீர் கேட்ட தோனிக்கு வாட்டர் கேனை தூக்கி போட்ட ரசிகர். வளர்ப்பு நாயுடன் ஒர்க் அவுட் செய்யும் நடிகை த்ரிஷா. சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோ. ஜப்பானின் இமாபாரியில் பயங்கர காட்டுத்தீ. 214 ஹெக்டேர் நிலங்கள் சேதம். 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். ஏமன் மீது போர் தொடுப்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் நடத்திய ரகசிய உரையாடல். மெசேஜிங் ஆப் செயலியில் குரூப் அமைத்து விவாதித்த தகவல்கள் கசிந்ததால் பரபரப்பு. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய பயங்கர தாக்குதலில் ஒரே வீட்டில் 23 பேர் உயிரிழப்பு. 6 நாட்களில் 730 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 1367 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை தகவல். யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர சவுதி அரேபியாவில் ரஷ்ய அமெரிக்க பிரதிநிதிகள் 12 மணி நேரம் பேச்சுவார்த்தை. போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடன் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைய வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தல். போர் மேகம் சூழ்ந்த யுக்ரைனில் இருந்து 5 சிங்கங்கள் மீட்பு. மீட்கப்பட்ட சிங்கங்கள் இங்கிலாந்தின் கென்ட் நகர் பகுதியில் விடப்பட்டன. தென்கொரியாவில் பல்வேறு பகுதிகளில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. பழமையான புத்த கோவில்கள் தீக்கிரையான சோகம். மார்ச் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள CSK பெங்களூரு அணிகள் மோதும் IPL போட்டி. 20 நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்கள். 20,000 டிக்கெட்களை வாங்க 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முயற்சித்து ஏமாற்றம்.
ஐபிஎல் தொடரின் 5வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் தொடரில் இன்று ராஜஸ்தான், கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. குவஹாத்தி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன.